ஆக்சுவலி கொம்பன் வந்து நீங்க நான் கதையா பண்ணும்போது சார், முத்தையா தான் சார் ஹீரோ. ம். 60 வயசு கிழவன ஹீரோவா பண்ணணும். அவர் ராஜ்கிரண் கதாபாத்திரம் தான் ஹீரோ. ஆமா ராஜகிரண் சார் அவர்களுடைய கதாபாத்திரம். ஏன்னா, அ கொம்பையா பாண்டியனுக்கு கதை சொல்றத விட, ஏன்னா அந்த கதை வந்து ராஜகிரண் சார் கதை தான். ம். ஒரு பொண்ண ஒரு பொண்டாட்டி இல்லாத ஒரு பொண்ண வந்து கஷ்டப்பட்டு எந்த விதமான அடுத்த கல்யாணம் பண்ணாம, அத ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து கட்டிக் குடுக்கும்போது, அந்த மருமகனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு சராசரியா அந்த மக்களுக்கு எப்படி பிரச்சனைகள் வருது? மாமனார வந்து அவங்க எந்த மாரியா அதுவும் முன்னாடி எப்படி மதிக்கிறாங்க? எவ்வளோ கேர்லெஸ்ஸா நெனைக்கிறாங்க? அவன் அவனுக்கு புள்ள குடுத்துட்டான்ல, அவன் நம்மளுக்கு அடிமை. அப்படின்னு மரியாதை இல்லாம நடத்துறாங்க. அப்படிங்கிறது அந்த கேரக்டர வந்து அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸி சார். எங்க அப்பா வந்து தாத்தா சில நேரத்தில ரொம்ப எளக்காரமா பேசுவாரு. ம். "என்ன உங்க அப்பன் வந்துட்டானா?" ம். அப்படின்னு சொல்லி, "கரிவாடு அடிக்கக்கூடாது அவனுக்கு" அப்படிம்பாரு. ஸோ இது என்னடான்னா, நம்மளுக்கு அப்ப ரொம்ப இதா இருந்தாலும், வளர்ந்ததுக்கப்புறம் ஏன் ஏன் இப்படி அப்பா இப்படி இது பண்ணாரு? ஏன் தாத்தா பொறுத்து போனாரு? ஓ! புள்ளைய கட்டிக் குடுத்ததுனால, மருமக சொன்னா சொல்லிட்டு போணுங்கிறாரா? இது எப்படி இது? இது அப்பா கேஷுவலா செய்றாரு. நம்ம வளர்ந்து நிக்கும்போது, ஒரு யோசனை பண்ணும்போது, இது ரொம்ப இதா இருக்கே! கரெக்ட். இது வந்து ஒரு சரியான செயலுக்கு இல்லையே அப்பா பண்ணது. அப்படின்னு ஒரு சில வரும்போது, அப்ப அவரு ஏன் மடங்கி போனாருன்னா, புள்ளைய பெத்து குடுத்துருக்குறோம். அதனால இவர்ட்ட கண்ட்ரோலா போ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த அந்த மனிதர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ, அப்ப இவங்கள ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? அப்படின்னு அந்த கதாபாத்திரம் அந்த முத்தையா யாரு? ராஜகிரண் சார்.